Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. முன்னொரு காலத்தில் இருளோட சக்தி தான் இந்த உலகம் ஃபுல்லாக பரவணும்னு சொல்லி தீய சக்தி அதுக்காக முழு முச்ச வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்படி தீய சக்தி தன்னோட இருள் சக்தியை எப்பப்பெல்லாம் அந்த உலகம் முழுக்க பரவணும்னு நினைக்குதோ அப்பெல்லாம் ஒரு மாவீர இந்த உலகத்தில் தோன்றி அந்த இருளுக்கு வெளிச்சம் கொடுப்பான். அப்படி ஒரு மாவீரன் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் பல்ஜீர். 1000 மைலுக்கு அந்தாண்ட ஒரு சூனியக்காரி, அதாவது தீய சக்தி இருக்கு. அந்த தீய சக்தி எப்படியாவது நல்ல சக்தியை அழிச்சிடணும், நெருப்போட துணை கொண்டு இங்கே இருக்கிற எல்லா நல்ல சக்தியும் அழிச்சு நாம தான் பெரிய ஆளாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கு. அப்படி நினச்சிட்டு இருக்கிறது தான் ராணி தின்னாசா. அந்த தின்னாசா ஒரு அழகான பொண்ணு பிடிச்சிட்டு வந்து அழகின் அழகே பேரழகு, ஆனால் இந்த அழகு ஓங்கிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அவள் அழகை ஒழிஞ்சு இளமையாகி அந்த பொண்ணு போனாங்க. இவளோட வேலையை எப்படியாவது பல்வீரை அழிச்சு தேவதைகள் எல்லாத்தையும் கொண்டு வரணுன்றது தான். ஆனால் அவள் என்னதான் முயற்சித்தாலும் அவளால் பல்வீரை அழிக்க முடியல, தேவதைகளையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால அவள் போராடி தன் தத்தியெல்லாம் ஒன்று திரட்டி எப்படியாவது பல்வீரை அழிக்கணும்னு சொல்லி முழு மூச்சா அங்கேயே இருக்கா. அப்படி அவள் அந்த கண்ணாடி கிட்ட போய் தான் அழகை பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறா. சீக்கிரமே நான் அந்த தேவதைகளை எல்லாத்தையும் கொண்டு இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாம் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் நமக்கு தேவதையின் உலகத்தை காட்டுறாங்க. இங்கே தேவதையின் உலகத்தில் எல்லா தேவதைகளும் ஒன்று சேர்ந்து நாம் குழந்தைகளை காக்கணும், அந்த குழந்தைங்களுக்காக தான் நம்ம இருக்கோம், அதனால் நாம் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சார்பாக ஒரு லைட்டு இந்த நம்ம பறக்க போகிறோம். இந்த விளக்கின் ஒளியில் எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் அங்கே விளக்க மேலே விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமாக அந்த விளக்க மேலே பார்க்க விட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு மோசமான கொடூரமான ராட்சசம் உள்ள நுழையிறான். அங்கே இருக்கிற எல்லாரும் போய் என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாரும் அப்படியே ஷாக்க பார்க்குறாங்க. அப்படி அங்கே உள்ளே வந்த அந்த கொடூர ராட்சசன் தான் பைமார். பைமார் ரொம்ப கொடூரமான மோசமான ஒரு அடக்க. அவன் இந்த ஃபேரிலேண்டில் இருக்கிற எல்லாரையும் புண்ணிய தீர்வுன்னு சொல்லி உள்ள குதிச்சிருக்கான். அப்போ அங்கே இருக்கிற தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் இங்கே வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்கள் எல்லாரையும் கொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களெல்லாம் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு அவன் திரும்ப பதில் சொல்கிறான். அப்போ அங்கே இருக்க தேவதைகள்லாம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லா தேவதையும் தாக்குறாங்க. அப்படி எல்லாரும் தாக்கும்போது அவன் எல்லா தேவதைகளையும் ஒரே அடியில் அடித்து தும்சம் பண்ணியிருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை கொள்வது அவ்வளோ ஈஸி இல்லை, அவங்களால என்னை தொடக்கூட முடியாது, ஏன்னா என் கையில் சாவின் அறிவுக்குமான அந்த ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சாவின் ஆயுதம் இருக்கும்போது உங்களால் என்னை தொடப்பட முடியாது அப்படின்னு ரொம்ப கர்வத்தோடு எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அடிபட்டு தாக்கு பிடிக்க முடியாத தேவதைகள் எல்லாரும் ஒன்று ஒன்றா கீழே விழுறாங்க. ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு இடத்துல போய் விடுறாங்க. யாரால் இன்னும் அவன்கிட்ட தூக்கி. அப்போ அங்கே இருக்கிற மதர் சாரி எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது இவன்ட்டு எதிர்த்து போராடணும்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தட்டி தண்ணறி மேலே எந்திரிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அப்போ அவங்க பல்வீர் பல்வீர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே அங்கேருந்து ஒரு சக்தி அப்படியே வேகமாக நெருப்பாக வந்து கீழே விழுந்து பார்த்தா பல்வீர் வந்து நிற்கிறான். அப்போ அந்த பைரம், பரவாயில்ல, இவனை தேடி தான் வந்தேன், கூப்பிடுவேன், இவனை இப்போ நான் ஒரே அடியில் அடித்து கொள்ள போகிறேன், இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல்வீரை பார்த்து சிரிக்கிறான். அங்கே வந்த பல்வீர், என்ன நண்பா அதுக்குள்ளே அவ்வளோ அவசரமா சாகிறதுக்கு அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறான். என் பொடிப்பையா, உன்னால என்னால் தொடக்கூட முடியாது, என் கையில் இருக்கிறது என்னன்னு தெரியல, சாவின் ஆயுதம் அப்படின்றான். அப்போ பல்வேறு கீழே கிடக்கிற எல்லா தேவதைகளையும் பார்த்துட்டு, எங்கள் அம்மாட்டிலையும் நீ அடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் அவன் முன்னாடி நிற்கிறான். அப்போ அங்கே இருக்கிற மதர் ஃபேரியை பார்த்து, என்னாச்சுமா உங்களுக்கு இது ஆவிய நீங்கள் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்வீர் அவன் ஓடி போய் நிற்கிறான். வாடா என் கூட சண்டை போடுறான், என்ன முடிஞ்ச தொப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல்வீர் போய் அவன் அன்னைக்கு நிற்கிறான். அப்போ அவனும் பல்வீரும் பார்த்து சண்டை போட்டுட்டு தூரத்தில் அந்த தின்மாசாவோட அடியால் ஒருத்தவன் டெலஸ்கோப் வழியாக பார்த்துட்டு, இங்கே என்ன நடக்குது தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிற போது, அங்கே என்ன நடக்குது, ஒரே கொண்டாட்டம் தான் நடக்குது அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு அந்த தப்பு கேட்குறான். அப்போ அந்த மந்திரவாதி சொல்கிறான், ஆமாம் அங்கே இருக்கிற எல்லாரும் பைமாரோட கையால் சாவ போகிறாங்க, இது கொண்டாட்டம் தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மந்திரவாதி இந்த விஷயத்த உடனே போய் நம்ம தின்மாசாட்ட சொல்லணும், ஏன்னா நாம் ராணி அதுக்காக தான் இவ்வளோ சும்மா காத்துட்டு இருக்காங்க, இவனை உள்ள வந்து ஏதாவது பயப்பட போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் தின்மாசாட்ட சொல்ல போகிறான். அதை கேட்ட தின்மாசா இந்த பக்கம் அந்த பைரமாவோட தலைவனை பார்க்கறதுக்காக போயிருந்தா. இங்கே இந்த பைமரை காட்டுறாங்க. அவன் போராடிக்கிட்டே இருக்கான் பல்வீர் கூட. அவன் நினச்ச மாதிரி ஈஸியாக பல்வீரை அழைக்க முடியல.
பல்வீர் அவனை போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பல்வீருக்கும் அந்த பைமாக்கு 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. 2 பேருமே போராடிட்டு இருக்காங்க. அப்போ பல்வீர் அவனை ஈஸியாக அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பைமரால் அவ்வளோ சீக்கிரம் பல்வீர் அடிக்க முடியல. ஏன்னா பல்வீர்கிட்ட இருக்குது எல்லாமே தேவதைகளின் நல்ல சக்தி. இப்போ அந்த பைமரோடைய தலைமை போட்டிக்கு வந்த தின்னாசா வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜோக் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த பைமரோட தலைவன் ஜிம்னாசாவை பார்த்து என்ன பண்ணுது அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த தொப்பு நான் வேணா ஜோக் சொல்லட்டுமான்னு சொல்லும்போது ஜோக் எனக்கு இல்லை என்னுடைய சிறுத்தைக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய சிறுத்தையை கூப்பிட்றான். அங்கே வந்து அந்த சிறுத்தை அப்படியே அந்த பைமரோட தலைவனை மறைச்சிக்கிட்டே இங்கே பார்த்துட்டு இருக்கு. அப்போ இந்த தொப்பு நான் வேணா ஒரு காமெடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சிறுத்தை முன்னாடி நிமிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சிறுத்தை அவன் அப்படியே கரிச்சிட்டு அவனை தள்ளிடுது. அப்போது உடனே அந்த ராணி வந்து பைமரோட தலைவனை பார்த்து கேட்குறா, நீ என்ன பண்ணியிருக்க, என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு தெரியுமான்னு கேட்கும்போது, இது என்னோட ராஜ்யம், எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அந்த தேவரிங்க உலகத்தில் இருக்கிற எல்லா தேவரிங்களையும் கொன்று அந்த வெற்றியோடு இங்கே வந்து உட்காருவேன். அப்பா பல்வீர்னு ஒருத்தவன் இல்லை, அவனை அழிச்ச பெருமை எனக்கு மட்டும் தான் சேரும் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியா, இதுதான் இங்கே இருக்கிற சிறந்த ஜோக்கா, நல்ல ஜோக்கு அப்படின்னு சிரிச்சுக்கா. இந்த பக்கம் நமக்கு பைமார் பல்வீரோட சண்டையை காட்டுறாங்க. அப்போ பல்வீர் பைமாரை போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். பைமாரால் பல்வீர் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல. அவன் அடி வாங்கிட்டே தான் இருக்கான். இப்போ பல்வீர் இன்னொன்று சொல்கிறான், இங்கே உன்னை சீக்கிரம் கொண்டு வர பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே அந்த பைமாரோட தலைவன் தின்னாசா கிட்ட பேச போகிறான். அப்போ அங்கே இருக்கிற அந்த ராணியோட சிறுத்தை அவனை பார்த்து, என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு முழு சாப்பாடாக மாறுவரா அப்படின்னு சொல்லி சிரிக்குது. அப்போ அந்த பைமாரோட தலைவா, உங்கள் ஆர்மியை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது என் இடம், என் இடத்துல என்ன பண்ண முடியும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு தின்னாசா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஓ அப்படியான்னு சரின்ற மாதிரி கேட்குறா. அப்போ அவன், உங்களால் முடியாததை என்னால் முடியுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க அந்த தேவதைகளை அடிக்கணும் பல்கிற கூட அவனை, ஆனால் முடியல, நாங்கள் அதை இன்றைக்கே முடிச்சு காட்டுறோம், சந்தோஷமாக எங்கள் சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கோங்க, எங்கள் கொண்டாட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பக்கம் நமக்கு பைமார் பல்வீரை காட்டுறாங்க. வழக்கம் போல தான் பல்வீரோட போட்டு பொழுந்து கட்டிட்டு இருக்கான். பைமாரால் ஒன்றும் பண்ண முடியல. திடீர்னு பைமார் பல்வீரோட கப்பனை தட்டி விட்டுறான். அப்போது பல்வீரால் என்ன பண்ணுறது தெரியல. உடனே பைமாரோட கப்பனை பிடிக்கிறான். ஆனால் பைமார் அதை ஒத்தரை விட்டு ஒரே டீயா பல்வீரை அடிச்சிடறான். பார்த்தா பல்வீர் மல்லாக்கப்படுத்துறான். பல்வீர் எந்திரின்னு அங்கே இருக்க தேவதைங்களை எவ்வளோ கத்தி போக, ஆனால் பல்வீர் எந்திரிக்கல. அவ்வளோதான், பல்வீர் இறந்துட்டான், பல்வீரை கொண்டுட்டேன், இது போதும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பைமார் அங்கேயே கத்திக்கிட்டு பல்வீரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பைமரோட தலைவன், பார்த்தீங்கல்ல நாங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை செஞ்சுட்டோம், இப்பயாவது வரலைங்க கொண்டாடத்தை கலந்துக்கிறீங்களா அப்படின்னோன்னு. அப்போ ராணி தின்னாசா சொல்கிறான், ஆமாம் இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சு நம்ம வீரருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்ல, அவரை நாம தானே உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ என்னோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாஞ்சு போய் தன்னுடைய மந்திரக்கோளை வச்சு ஒரே குத்தி அந்த அரக்கனை அங்கேயே அப்படியே துவம்சம் பண்ணிடுறார். ஆமாம், அப்படியே அங்கேயே காத்தோட காத்தா கரைஞ்சி போன உடனே இந்த பைமாரோட தலைவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பயே பார்த்துட்டு, உங்களால் முடியாது நாங்கள் செஞ்சிட்டோன்றதுனால இங்கே இருக்கிற எல்லாரையும் கொல்ல போறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் யாரையும் கொல்லலை, அவனையும் நான் கொல்லலை, அவனோட வேலையை தான் முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க அப்படின்னோடனே, வா உலக விஷயத்தை காட்டுறேன் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் நமக்கு பேரையிலாட்ட காட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா தேவதைங்களும் பல்வீர்னு வந்து பல்வீரை எழுப்பிட்டுருக்காங்க. ஆனால் பல்வீரை எந்திரிக்கவே இல்லை. அவ்வளோதான், பல்வீர் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற தேவதைகள்லாம் அப்படிலாம் ஆசைப்பட்டு முடிவெடுக்காதீங்க, பல்வீர் உயிரோடு தான் இருப்பான், நீங்கள் பல்வீரை தூக்கிடுங்க எட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பல்வீர் மேலே இருக்கிற அந்த கல் மண்ணெல்லாம் தள்ளிட்டு பல்வீரை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் அந்த ராணி ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கி அந்த மந்திர வளையத்துக்குள்ள நிறைய மெழுகுவத்தி இல்லாத காட்டுறான். இந்த மெழுகுவத்திலாம் என்னன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி அந்த பைமாரோட தலைவரை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த பைமாரோட தலைவன் தெரியலன்ற மாதிரி அப்படியே நிற்கிறான். அதை பார்த்த உடனே ராணி தின்னாசா அவனுக்கு விளக்குறான். அதாவது இங்கே இருக்கிற எல்லா மெழுகுவத்தியும் தேவதைகளுடைய பிரதிபலிப்பு, அந்த தேவதைகளுடைய சின்னமாக தான் இங்கே ஒவ்வொரு மெழுகுவத்தி இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெழுகுவத்தியை எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தேவதையும் உயிரோட இருக்குன்னு தான் அர்த்தம். எந்தெந்த மெழுகுவத்திலாம் அணியுதோ அப்போ அந்தந்த தேவதை உயிரோட இல்லைன்னு அர்த்தம். இப்போ கண்ணால் தானே இங்கே பார்க்குற, இங்கே எல்லா மெழுகுவத்தியும் அணிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது சில மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு தானே இருக்குது, பல மெழுகுவத்தி அமைஞ்சாலும் எவ்வளோ மெழுகுவத்தி எரிஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? தேவதைங்க யார் முழுசா அவளை அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். எல்லா தேவதைங்களையும் அழிக்கல, எல்லாரும் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, கொஞ்சம் தேவதைங்க மட்டும்தான் அழிஞ்சிருக்காங்க. கண்ணால் தானே பார்க்குறேன், எவ்வளோ மெழுகுவத்தி எரியுதுன்னு பாருன்னு பைமரோட தலைவன்கிட்ட காட்டுறா. பார்த்தா அங்கே முக்கால்வாசி மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் மெழுகுவத்தி தான் அமைஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே அப்போ நம்ம முழுசா ஜெயிக்கலையான்ற மாதிரி பைமரோட தலைவன் கேட்டான். ஆமாம், அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா, அங்கே ப்ளூ கலரில் ஒரு மெழுகுவத்தி தெரியுதா, நல்லா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மெழுகுவத்தி காட்டுறான். அந்த மெழுகுவத்தி தான் ஃபஸ்ட்டு மெழுகுவத்தியாக மேலே நிற்கிது.
அப்போ அந்த ப்ளூ மெழுகுவத்தியை பார்த்த உடனே இந்த மெழுகுவத்தி என்னன்றது புரியுதா, இது எதை குடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த பக்கம் நமக்கு பல்வீரை காட்டுறாங்க. பல்வீர் வந்து ஃபேரி லைனில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறான். அவன் முழிச்சுட்டு வந்து எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கல் மண் அடிப்பட்ட எல்லாரையும் ஒரு இடத்துல காப்பாற்றி கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். அப்போ உங்கள் எல்லாருக்கும் எதாவது ஆயிடுச்சா அந்த மாதிரி கேட்குறேன். அங்கே இருக்கிற எல்லாரையும் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு எதுவும் ஆகலையா பல்வீர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு எதுவும் ஆகலை, நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆணி தேவதைகிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது வேணாம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ மற்ற தேவதைகளாம் சேர்ந்து பல்வீரோட சக்தி குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு தங்கள் சக்தியை அவனுக்கு கொடுத்து பல்வீரை மறுபடியும் நல்ல சக்தியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சக்தி குறைஞ்ச பல்வீர் இப்போ இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியோட இன்னும் முழு சக்தியாக மாறிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம நாணி தேவதையும் வந்துடுறாங்க. அவங்க வந்து என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, இங்கே ஏதாவது தீய சக்தி இது வந்துச்சா, என்னாச்சு, ஏன் எல்லாம் இப்போ இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ மற்ற தேவதைகள்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுனால இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே எந்த சக்தி வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே நமக்கு அந்த ப்ளூ கலர் மெழுகுவத்தியை காட்டுறாங்க. அப்போ அந்த பைமரோட தலைவன் நம்ம அந்த மெழுகுவத்தி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னவா, அதுதான் தான் பல்வீரோட மெழுகுவத்தி, அது இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது, அம்சா இருக்கு, உன் கண்ணுக்கு அந்த மெழுகுவத்தி எரியுது தெரியல அப்படின்னா பல்வீர் இன்னும் உயிரோட தான் இருக்கான், பல்வீர் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த திம்னாசா கத்துறான். அப்படி அவள் கட்சிக்கு இருக்கும்போது இந்த பக்கம் நமக்கு ஃபேரி லைன்ல காட்டாங்க. இங்கே பல்வீர் டக்குனு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் பல்வீர் எழுப்ப வாங்கினாங்க. ஆனால் பல்வீர் எந்திரிக்கவே இல்லை. உடனே அவங்க எல்லாரும் தங்களோட சக்தியை மறுபடியும் ஒன்று திரட்டி பல்வீருக்கு இல்லை கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கலாம், மறுபடியும் பல்வீர் இன்னும் கொஞ்சம் சக்தி வந்து நம்ம ஆயிடுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க சக்தி எல்லாத்தையும் ஒன்று திறக்காங்க. அப்படி அவங்களுடைய நல்ல சக்தி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அந்த சக்தியை பல்வீரோட உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. ஆனால் அப்பயும் பல்வீர் எந்திரிக்கவே இல்லை, அந்த சக்தியை அதை ஏற்றுக்கவும் இல்லை. உடனே இந்த பக்கம் நமக்கு அந்த தின்னாசாவோட மெழுகுவத்தி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே இருக்கிற பூ மெழுகுவத்தி அமைச்சு போயிடுது. அதை பார்த்த உடனே அந்த தோப்பு அங்கே பாருங்க ராணி பூ மெழுகுவத்தி அமைச்சிச்சு, பூ மெழுகுவத்தி அமைச்சிருச்சு, பல்வீரோட மெழுகுவத்தி அமைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி கத்தி சிரிச்சுக்கா. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. பல்வீரோட மெழுகுவத்தி அமைச்சிச்சுன்னா அப்போ பல்வீர் இறந்துட்டானே சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ராணி தேவதியும் பல்வீர் இறந்துட்டான், அவ்வளோதான், இதுக்கப்புறம் வரமாட்டான், இதுக்கப்புறம் பல்வீர் இல்லை, இதான் உண்மை, பல்வீர் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிஞ்சேன். உண்மையிலே பல்வீர் இறந்துட்டானா, இல்லை அவனால் திரும்ப வர முடியுமா, இதுக்கப்புறம் ராணி தின்னோசாவை யார் கண்ட்ரோல் பண்ணுவா என்னங்கிறது எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டேல் டைட்டா.